My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் அல்லது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியமான சர்டிஃபிகேட். ஆனா இந்த சர்டிஃபிகேட் ஒரு சில மாணவர்களுக்கு தேவையில்லை, ஆனா பெரும்பான்மையான மாணவர்களுக்கு தேவை. இந்த வீடியோல போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன ஃபார்மேட் இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு ஃபார்மேட் கொடுக்குறாங்க, இது என்ன விஷயம் ஆக்சுவலா மென்ஷன் பண்ணியிருக்கணும், எப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது போக யாருக்கெல்லாம் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவை, யாருக்கெல்லாம் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு நீங்க ஒருவேளை வெளிநாடுகள்லயோ அல்லது வெளி மாநிலங்களையோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி லாஸ்ட் இயர்ல இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை இந்த வீடியோல தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் அட் தி சேம் டைம் இதே மாதிரி மருத்துவ கலந்தாய்வுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த கேள்விகளுக்குரிய பதில்களையும் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம போட்டுட்டே வரோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் போனஃபைட் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சினாரியோ நான் காட்டுறேன். 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவை. 3ஆவதா சொல்லக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லி லாஸ்ட் இயர்ல இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்திருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகத்தை சேர்ந்த பிறப்பால் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள், அதாவது நேட்டிவிட்டி தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு, தமிழ்நாடு டொமிசைல் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க தமிழகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, எந்த போர்டா இருந்தாலும் சரி, ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அவசியம் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை. இப்போ இன்னொரு கேள்வி வரும், சார் நான் வந்து 6th ஒரு ஸ்கூல் படித்தேன், 7th ஒரு ஸ்கூல் படித்தேன், 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தேன், 11th 12th இன்னொரு ஸ்கூல் போயிட்டேன் சார், நான் அப்போ எல்லா ஸ்கூல்லையும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா எஸ், 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை நீங்க எத்தனை ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் எல்லா ஸ்கூல்லையும் நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். சரிங்களா? இப்போ 2வது கேட்டகரி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. ஆக்சுவலா நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட் கிடையாது, என்னுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாடு இல்லை, ஆனா நான் தமிழ்நாட்டில் 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ அது வந்து 6th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு 6th to 12th வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டிலே இருந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஷுட் சப்மிட் போனஃபைட் சர்டிஃபிகேட் அல்லது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவசியம். இப்போ 3வது கேட்டகரி, இங்கே தான் நிறைய பேருக்கு சந்தேகமும் இருந்துச்சு. 3வது கேட்டகரி யாருக்கு வேண்டியதில்லை. இந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச இந்த 2 கேட்டகரிக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அவசியம் தேவை. சரிங்களா? உங்க ஸ்கூல்ல கட்டாயம் நீங்க வாங்கி தான் ஆகணும். ஸ்கூல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இது தேவையான டாக்குமெண்ட்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வித்தவுட் போனஃபைட் சர்டிஃபிகேட் அது மேண்டேட்டரி டாக்குமெண்டா இருக்கும், அப்லோட் பண்ணாம அடுத்த செக்ஷனுக்கு நம்மளால போக முடியாது, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால வாங்கி வச்சிடுங்க. இப்போ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது அவசியம் இல்லை, ஆனா என்னுடைய சஜஷன் நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதா. இப்போ இந்த கேட்டகரி யாருன்னா நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு தான். இந்த கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான், ஆனா 6th இருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டா வெளிநாடுகள்ல அல்லது வெளி மாநிலங்கள்ல படிச்சவங்க, அல்லது ஏதாவது ஒரு இயர் மட்டும் நான் வந்து வெளிநாட்டில் படித்தேன் அல்லது வேற ஸ்டேட்ல படித்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இயர்னுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன் இதை சொல்றாங்க, ஏன் இந்த கிளாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறதுக்காக நீங்க வெளிநாடுகளுக்கோ அல்லது வேற ஸ்டேட்டுக்கோ நீங்க போய் திரும்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுங்கிறது வந்து டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ன்றதுனால அந்த பர்டிகுலர் இயருக்கு நீங்க வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர்ல சொன்னாங்க. இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரும்போது இந்த கேட்டகரிக்கு என்ன சொல்றாங்கிறத நான் இந்த வருஷம் வீடியோல அப்டேட் பண்றேன். இது பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் இயர் இன்ஸ்ட்ரக்ஷன், கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த விஷயத்தை போட்டிருக்காங்க. நான் அதனால தான் அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்போ நீங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சார், நான் 10th வரைக்கும் அப்ராட்ல படித்தேன் சார், 11th 12th இந்தியா வந்துட்டேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஒரு ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னா நீங்க 11th 12th தமிழ்நாட்டில் வாங்கிடுங்க. 6th இருந்து 10th வரைக்கும் அப்ராட்லயோ வேற ஸ்டேட்லயோ நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல கேளுங்க, ஓவர் த ஃபோன் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க மெயில் அனுப்பிச்சாங்கன்னா கூட தட் சர்டிஃபிகேட் இஸ் சஃபிஷியன்ட், நீங்க வந்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வேண்டியதில்லை. ஆஸ் பர் த லாஸ்ட் இயர் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் நீடட். சரிங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரின்னு இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வராது, ஆனா இதை நீங்க வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்க ஸ்கூல்ல ட்ரை பண்ணுங்க, இஃப் பாசிபிள் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. சார் எங்க ஸ்கூல்ல வந்து நீங்க ஒரு ஃபார்மேட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சார், இது கரெக்ட் தானா, இதை நான் எங்க வெரிஃபை பண்றது அப்படின்னா நம்ம அதுக்குரிய சாம்பிள் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா?
இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சாம்பிள் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வச்சிருக்கிறேன். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் ஹெட்டிங் எப்படி வேணால் இருக்கலாம், சரிங்களா? லெட்டர் ஹெட் இருக்கும், உங்களுடைய ஸ்கூலினுடைய லெட்டர் ஹெட்டில் தான் இது எடுக்கணும். அப்போ அதில் எடுக்கும்போது டேட் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் போனஃபைட் சர்டிஃபிகேட் அல்லது ஸ்டடி சர்டிஃபிகேட், இந்த ரெண்டில் எந்த தலைப்பில் இருந்தாலும் ஓகே தான். அல்லது தலைப்பே இல்லாமல் டு ஹூம் இட் மே கன்சர்ன், ஹூம் எவர் இட் மே கன்சர்ன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்கனாலும் அக்செப்டபிள், சரிங்களா? ஆனால் கண்டென்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் த ஸ்டூடெண்ட் நேம், கேண்டிடேட்னுடைய பேர், சன் ஆஃப் ஆர் டாட்டர் ஆஃப், ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க அல்லது மதர் நேம் போட்டுக்கோங்க, வாஸ் a bona fide student of a school from the academic year, எந்த வருஷத்துல இருந்து அந்த ஸ்கூல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. உதாரணத்துக்கு நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படின்னா 6th நீங்க ஜாயின் பண்ணப்போ இருந்த இயரும் 12th முடிச்சப்போ இருந்த இயரையும் இங்க மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் ஸ்டடிட் கிளாஸ் 6 to class 12, அல்லது நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னா கிளாஸ் 6 to class 10, 10th நீங்க எந்த இயர் பாஸ்ட் அவுட்டோ அந்த இயர் இங்க மென்ஷன் பண்ணணும். இதே மாதிரி கிளாஸ் 11 and class 12க்கு நீங்க வாங்கணும். ஸோ அண்ட் his or her date of birth is, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க சில ஸ்கூலில். இதை பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆஸ் பர் ஆர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்னு போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒரு சாம்பிள் ஃபார்மேட் தான், இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. பட் நிறைய பேர் எங்ககிட்ட ஃபார்மேட் கேட்டதுனால ஒரு சாம்பிள் ஃபார்மேட்டை இங்கே காமிக்கிறேன். இந்த கண்டென்ட் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் 6th இருந்து 12th வரைக்கும் அங்கே படிச்சீங்க, அல்லது எந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நீங்கள் எந்த இயர் படிச்சீங்களோ, எந்த கிளாஸ் படிச்சீங்களோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். சில ஸ்கூலில் இங்கே உங்களுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது ஒட்டியிருப்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு சீல்லாம் வச்சு சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து சிக்னேச்சர் வித் ஸ்கூலினுடைய சீலோட வேணும், சரிங்களா? சீல் இல்லாத சிக்னேச்சர் வேண்டியதில்லை, சீல் கண்டிப்பாக தேவை. அண்ட் சிக்னேச்சர் அவசியம். ஹெட் மாஸ்டரோ அல்லது உங்கள் ஸ்கூலினுடைய பிரின்சிபலோ அவங்க தான் சைன் பண்ணணும், வேற சிக்னேச்சரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து ஸ்கூலினுடைய டாப் மோஸ்ட் பர்சனாக இருக்கணும், அவங்க வந்து சைன் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டையே தான் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல உங்கள் ஸ்கூல்லேருந்து வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட் கொடுக்குறாங்க, இது கூட அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய காண்டாக்ட் வந்து குட்னு இருந்துச்சு, அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் போட்டிருந்தாங்கன்னா கூட ஓகே தான், இட் இஸ் ஃபைன், ஓகே. ஆனால் இந்த கண்டென்ட் வந்து அவசியமாக தேவை, ஓகே. இதுதான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான இல்லை நிறைய ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய காமன் ஃபார்மேட்டுங்கிறது இதுதான். லெட்டர் ஹெட்டில் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். மிஸ்பா கரியர் அகாடமியில் நீட் 2026 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 1 year வேரியர் பேட்ச்னுடைய அட்மிஷன் போயிட்டு இருக்கு. லிமிட்டட் சீட்ஸ் தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் வந்து இந்த வருஷம் எனக்கு எதிர்பார்த்தபடி மார்க் வரல, ஆனால் நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் சீட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக மிஸ்பா அகாடமியினுடைய அந்த 1 year ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது ஜூன் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜூன் 2 டில் த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் இயர் 2026 எக்ஸாமினேஷன் வரதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பதாக வரைக்கும் நம்மளுக்கு ரெகுலர் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட் 11th and 12th NCERT பேஸ் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். நீட்டில் எந்த மாதிரியான கேள்விகள் வந்தாலும் அதற்கு தயார் பண்ணுவதற்காக 300+ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த டெஸ்ட் சீரிஸ், இந்த 1 year வேரியர் பேட்சில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண இதனுடைய ஷெடியூலாக இருக்குது. ஸோ இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் டீல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச்.